பார்த்தீங்க அப்படின்னா தான் பின்னாடி உட்காந்துருக்காங்க அப்புறம் அவங்க ஏதோ டைலாக் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நான் பார்க்கறதுக்கு கூத்துக்குழி வெண்ணெய் மாதிரி இருப்பேன். எந்த அக்கா டைலாக்கு? குழந்தை தமிழச்சி அந்த அக்கா தான். அக்கா நான் பார்க்க போறேன்னு தான் சொன்னேன். எங்கள் வீட்டில் சொன்னோன்னே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு தான் நான் போய் நீ பார்க்கணும். நான் லைவ் இப்போ கட் பண்ணுறேன்னு சொல்ல வரல. நான் கட் பண்ணாலும் கட் பண்ணாட்டி அதை பார்த்தே ஆகணுன்ற ஒரு ஆர்வத்தில் எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டேன். சீரியஸாக நிறைய கலந்துருக்கும்ப்பா. பாடல், காமெடி, சமையல். ஓகேங்கக்கா, பரவாயில்ல. நானும் அப்படித்தாங்க்கா. எல்லாமே லைஃப் ஸ்டைலில் தான் போட்டிருக்கேன். இதுக்காக நம்ம ஒரே கண்டென்ட்டாக வச்சு போடுற அளவுக்குலாம் நம்மளுக்கு டைம் இருக்காதுங்க்கா. அதனால தான் நேம். என்னோடய பேர் வந்து பார்த்தீங்க 22 வந்து என் பேர் எம் சிவராமன், மா சிவராமன். சாப்பிட்டீங்களா? நான் இன்னும் சாப்பிடல சகோதரி, இனிமேல் தான் சாப்பிட்ணும். தமிழ் சாப்பாடு வந்து புளி சாப்பாடும் உருளைக்கிழங்கு பொரியும் வச்சுருப்பாங்க போல், சாப்பிடணும். லைவ் போட டைம் ஆகி போச்சு. 8:30க்கு நான் ஒரு சின்ன வேலையை லோனுக்கு அமௌண்ட் போட போயிட்டேன். அதனால் கொஞ்சம் இஷ்யூ ஆயிடுச்சு, டைம் ஆகி போச்சு. அப்படியும் வரும்போது யாரும் சங்கடப்படக்கூடாது. சங்கடப்பட்டாலும் எதுவும் திட்டாமல் இருந்தால் சந்தோஷம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் லைவ் போட்டுவிட்டு பாக்கெட்டில் போட்டுட்டு வண்டியில் ஒரு பக்கம் செல்லை எடுத்து பார்த்துக்கிட்டே வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருந்தேன். முடிச்சுட்டாங்கப்பா, ஒர்க் தேடிட்டுருக்காங்க. ஓகே சிஸ்டர். அவங்க அதே ஒரு டின்ட்டாக தேடுறாங்களா, இல்லை வந்துட்டு அவங்க ஏதோ ஒரு பேசிக்காக ஏதோ ஒரு ஒர்க் இருந்தால் போதுன்னு பார்க்குறாங்களா சிஸ்டர்? அப்புறம் இப்போ வந்தனால திரும்ப அந்த லைவை கட் பண்ணிவிட்டு ரெண்டாவது திரும்ப லைவ் போட்டிருக்கேன். இப்போ அதை ஒரு 30 மினிட்ஸ் தான் முடிச்சுட்டு சாப்பிடுவோம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். 30 மினிட்ஸ்னாலும் இன்னும் அதுக்கு அப்போ 9:40 ஆயிரும். அப்புறம் நான் முடிச்சுட்டு திரும்ப 9 மணிக்கு மேலே 9:30 9:45 ஆயிரம் எப்படின்னா முடிக்கிறதுக்கு 10:00 திரும்ப ரெண்டாவது லைவ் பண்ணுறதுக்கு. நன்றி சகோதரின்றீங்களா? ஓகேங்க்கா. முடிச்சுட்டாங்கப்பா, தேடிட்டு இருக்காங்க. ஓகே. நம்மளோட சேனல் இன்னொன்று கூட இருக்குங்கக்கா, சிவா இதய திருடன் அப்படின்னு சொல்லிட்டு. அதிலேருந்து பார்த்துட்ருப்பாங்க. அவங்க பார்த்தாங்க அப்படின்னா, இல்லை நம்ம இந்த சேனல்லேருந்தே பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதுவும் லைக் போட்டிருக்காங்களான்னு பாருங்கள். ரொம்ப எதிர்பார்க்கப்பா சுமாராக தான் இருக்கும். அக்கா சுமாராக இருக்குமா சூப்பராக இருக்குமான்னு சொல்லிட்டு நாங்கள் தாங்க சொல்லணும், நீங்கள் சொல்லக்கூடாது. அவரவர் திறமை அவரவர் வெளியே கட்ட மாட்டாங்க. என்ன சரிங்களா? இப்போ நாங்களாம் ஃபஸ்ட் லைவ் போடுறப்போ எனக்கு யாருமே வர மாட்டாங்க. ஆனால் என் முன்னாடி என்னத்தை மாதிரி பேசுறது, சும்மா என்னத்தை மாதிரி பேசிக்கிட்டே இருப்போம்ல, சொல்லு பேசிக்கிட்டே இருந்துட்டு அப்படியே கட் பண்ணிடுவோம் 10 நிமிஷம் 5 நிமிஷத்தில். என்ன யாருமே வர மாட்டாங்கன்னு. இப்போலாம் அப்படி இல்லை. ஒரே ஒருனா அதுதான் என்னோடய லைஃப்பை திருப்பி போடுறதுக்கான ஒரு சின்ன ஒரு பிள்ளையார் சீல்னு வச்சுக்கோங்களேன். மதுரை மீன் மார்க்கெட்டுக்கு நாங்கள் மீன் வியாபாரத்துக்காக எடுக்க போயிட்டுருந்தேன். போனப்போ நானும் பக்கத்தில் அண்ணன் ஒருத்தர் இருக்கார், நானும் போனோம். போனோடனே திடீர்னு பார்த்தீங்கன்னா லைவ் வந்து மதுரை மார்க்கெட்டில் போகிறேன். திடீர்னு 300 200 லைவ் வியூவர்ஸ் காமிச்சிட்டு இருந்துச்சு. இன்னும் 300 200 பார்க்குறாங்கன்னு பார்த்தா 500 அப்படி 200 400 50 அப்படி மாறிட்டே இருந்துச்சா. என்னடா அப்படி லைவில் திடீர்னு ஆள் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த நாள் லைவ் போடுறேன். அப்படியே பிச்சு எரிஞ்சிருச்சு நம்ம லைவ். அப்புறமேலு தான் நம்மளுக்கு ஒரு அதோட என்ன சொல்கிறது, எதிர்பார்ப்பு ஆர்வமே அதிகமாகிருக்கும். ஏதோ ஒரு வேலை கிடைத்தா போக வேண்டியதான் பண்ணுறீங்களா? பரவாயில்ல. அவங்க சின்ன பிள்ளைக்கு வயசு என்னங்காச்சு பாவாவுக்கு? ஏன்னா எனக்கு மூத்தலை இளையாளன்னு அது வேறு தெரியாமல் முடிக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம வீட்டுக்குள்ள நம்ம விழுது மது தமிழச்சி அக்கா ஒரு சேனல் இருக்குது. அதில் ஹோட்டல் திருப்ப விழா போட்டிருக்கேன். தமிழச்சி அக்கான்னு ஒரு சேனல் இருக்குங்களா? இதுலேயே நம்ம சேனல்லே லிங்க் பண்ணிருப்பீங்களாக்கா, இல்லை தனியாக தான் இருக்குமா? சேம் என்ன பிக்சருக்கா இருக்கும்? இதே பிக்சர் தான் இருக்குமா உங்கள் பிக்சரு? அம்மா